பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் வரலாறு என்னன்னு தெரியுமா? அதற்கு முன்னாடி உங்களுக்கு பகவதி அம்மனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் சக்தி பராசக்தி என்று கமெண்ட் செய்து நம்மளுடைய டேல்ஸ் ஆஃப் விபின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் 15 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய மண்புற்றில் பகவதி அம்மன் சுயம்புவாக எழுந்தருளியுள்ளார். தமிழ்நாட்டிலேயே இதுவே மிகப்பெரிய மண்புற்று என சொல்லப்படுகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி அடர்ந்த வனமாக இருந்தது. சுற்றுப்புற கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததால் இந்த பகுதி மந்தைக்காடு என அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அதுவே மண்டைக்காடு என்று மருவியது. ஒரு காலகட்டத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்ததாகவும் அதனால் ஊர் காலியாகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் கேரள மாநிலத்திலிருந்து வந்த ஒரு முனிவர் இந்த இடத்தில் 63 கோணங்கள் கொண்ட ஸ்ரீ சக்கரத்தை வரைந்து தினமும் அதன் முன் தவம் செய்து பூஜை செய்தார். அவரின் தவ வலிமையால் மக்களின் நோய்கள் குணமாக மக்கள் அவரை தெய்வமாகவே வழிபட ஆரம்பித்தனர். காலப்போக்கில் அந்த ஸ்ரீ சக்கரத்தின் மீது ஒரு பெரிய மண் புற்று உருவானது. ஒரு நாள் மேய்ச்சலுக்கு வந்த ஒரு ஆடு அந்த புற்றின் மீது மிதித்ததும் புற்றிலிருந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பித்தது. இந்த செய்தி தெரிந்த மன்னன் ஜோதிடர்களை அழைத்தபோது இது தெய்வ சக்தி கொண்ட ஸ்ரீ சக்கரத்தின் மீது உருவான புற்று என்று அவர்கள் கூறினர். அன்றிரவு மன்னரின் கனவில் தோன்றிய பகவதி அம்மன், யாரும் பயப்பட வேண்டாம், நான் இந்த புற்றில் குடியிருந்து மக்களை நோய்களிலிருந்து காப்பாற்றுகிறேன், இரத்தம் நின்று போக சந்தனக் களபம் பூசுங்கள் என்று அருளினாராம். அடுத்த நாள் சந்தனம் பூசப்பட்டதும் இரத்தம் நின்றது. அதன்பின் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் உருவானது. இன்றும் தீராத நோய், குழந்தையின்மை, திருமணத்தடை, கல்வி, வேலை, தொழில் முன்னேற்றம் போன்ற எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இங்கு மனமுருகி வேண்டினால் நிச்சயம் நிறைவேறும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் கோவில் கதைகள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள டேல்ஸ் ஆஃப் விபின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.